Hi all, welcome to Art and Cloth. இன்னைக்கு நம்ம போன வீடியோவில் சிங்கிள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபுல் ஹரிசாண்டல் லுக்கில் தான் இருக்கும். ஸோ இதை மோஸ்ட்டாக நம்ம பார்டருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ரேர், இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக கற்றுக்கணும் அப்படின்றது மஸ்ட் இல்லை. பட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணும், ஆரியிலே நான் நிறைய டிஃப்ரெண்ட் காட்டணும், நிறைய டிஃப்ரெண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றவங்கலாம் இது வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு இன்றைக்கி வந்துட்டு 3 லைன் போட்டிருக்கேன். சிங்கிள் பாக்ஸுக்கு நான் 2 லைன் சொன்னேன் இல்லையா, இதுக்கு நான் 3 லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி த்ரெட் எடுத்துக்கலாம், சில்க் த்ரெட்டு. இன்றைக்கி வந்துட்டு நான் சில்க் த்ரெட்டே 2 கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி நான் போட்டு காட்டுறேன். ஸோ நான் 2 கலர் எடுத்திருக்கேன். 2 கலர் வச்சு எப்படி மிக்ஸ் பண்ணி போடலான்னு பார்க்கலாம், அதோட லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு சைட்லேருந்து த்ரெட் எடுத்துட்டேன். போன வீடியோவில் பார்த்த மாதிரியே தான் எடுத்துகிட்டு சென்டரில், இங்கே வரக்கூடாது, சென்டரில் க்ராஸாக விட்டு, க்ராஸு ஸ்ட்ரெயிட்டு க்ராஸ், இது 3 தான் நம்மளுக்கு மெத்தடு. ஸ்ட்ரெயிட்டு க்ராஸ் போன வீடியோவில் பண்ண மாதிரியே தான். சென்டர் இந்த 2 லைனை மட்டும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி போடுங்க. ஸ்ட்ரெயிட்டு க்ராஸ், ஸ்ட்ரெயிட்டு, எந்த லாக்கும் போடக்கூடாது. நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஜரிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி சில்க்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஜரியில் ஈஸியாக இருக்குன்னு தான் நான் சில்கில் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் பார்க்குறவங்களுக்கு. இல்லை நான் ஜரிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், எனக்கு ஜரியும் வரலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஜரிலையும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? இப்போ பாக்ஸ் போட்டோமா, இங்கே என் நாட் போட்டு முடிச்சிடலாம். இல்லை இங்கே கீழே கொண்டு வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த சில்க் த்ரெட்லேயே கொஞ்சம் என் நாட் போடுறதே கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து இதில் 4 த்ரெட் வந்துட்டு லிங்க் ஆகுது இல்லையா, அதனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகேவா? போட்டோமா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைடு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு லைன் போட்டிருப்போம் இல்லையா, அங்கேருந்து இங்கே எப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இங்கே அவுட்லைன் பார்த்த மாதிரி, ஓகேவா? அவுட் பார்த்த மாதிரி எடுக்கிறோம். இங்கேருந்து மட்டும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, சென்டர் லைன் வந்துட்டு மர்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இந்த கிட்ட வந்துட்டு சென்டர் லைனாக தான் டச் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி 2 ஒரே மாதிரி வரணும். இப்போ இந்த லைன் இருக்கா, அந்த லைன் அளவுக்கு தான் இங்கேயும் கேப் வைக்கணும். ஓகேவா? இது கேப் வச்சு பண்ணலாம், வைக்காமலே பண்ணலாம். நம்ம கேப் வச்சு நான் காட்டுறேன். இங்கே கிராஸு, ஸ்ட்ரைட், கிராஸு, இது 2ம் டச் ஆகணும். ஓகேவா? இந்த 2 லைனும் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஷேப் காட்டும், இல்லைன்னா ஷேப்பே காட்டாது. புரியுதா? இதுதான் டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சு. இதுவும் சூப்பராக இருக்கும். பார்டருக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நடுவில் நம்ம பெரிய ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் பண்ணுறோன்னா நடுவில் எதனா வந்துட்டு ஃபில்லிங்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ சென்டரில் ஒரு மிரர் கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து இதோட லுக் நல்லாவே இருக்கும். சரி, என் நாட் போட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோ வந்துட்டு புரியல, இல்லை ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு எப்படி பார்க்குறது தெரியலனா, நான் மேலே வந்துட்டு பேசிக் டே 1 வீடியோ வைக்கிறேன், செயின் ஸ்டிச் வீடியோ. அதுதான் எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே பேசிக்கான ஸ்டிச்சு. அதை கற்றுக்கிட்டு கண்டினியூவாக நான் போடுற டே 1, டே 2, டே 3 வீடியோ கூட ஃபாலோ பண்ணிவாங்க. புதுசாக பார்க்குறவங்களும் நம்மளுக்கு வந்து புரியலன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக் தான் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் காட்டுங்க. அதே மாதிரி எதனா டவுட் இருக்குது, இல்லை கிளாரிஃபை பண்ணணும்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் கூட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு நீங்கள் போட்ட வீடியோ எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை.